அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உச்சத்தில் சுக்கிரன் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிர பயிற்சியானது எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கிரன். தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறார். எனவே இனி சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான வளர்ச்சி நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் சப்தம பார்வை ஜென்மராசிக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனின் பார்வை மட்டுமல்ல, சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராகு, சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனும் சுப பார்வையை 7ஆம் இடத்திலிருந்து சப்தமஸ்தான பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துகிறாருங்க. 4 கிரக நிலைகளின் பார்வை ஜென்மராசியில் விழுவது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நிச்சயமாக நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமான புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே புத ஆதித்ய யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சுக்கிரன் பல மாதங்களுக்கு பிறகு இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக தான் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடியவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பாக தான் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரன் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை சூழ்நிலை போன்றவற்றை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் பெற்றவரும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுப கிரகமாக பார்க்கப்படுபவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்த கொடுப்பார். அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம் ஆகிய 7இல் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் 7இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உச்சபட்ச நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி அனைத்து விதமான பணிகளிலும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட அதிர்ஷ்ட யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ராகுவுடன் இணைந்தால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும், சூரியனுடன் இணையும் போது ஆளுமையுடன் கூடிய வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுப்பாருங்க. ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புத சுக்கிர யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும். இப்படி கிடைப்பதால் எவ்வளவு சவால் நிறைந்த சிக்கலான கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சௌகரியமான ஒரு சூழ்நிலையாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்க போகிறார். எனவேதான் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, அசைக்க முடியாத வலுவான முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள்
மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சந்திரனுடன் இணையும் போது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகள் விரைந்து கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுபோன்ற அமைப்பும் இந்த தருணத்தில் உண்டு. எனவேதான் இந்த சுக்கிர உச்ச பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சியும் யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சத்தில் சுக்கிரன் இருப்பது குடும்ப ரீதியான பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணத்தில் தடைபட்ட தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது. காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என மங்கள ஓசை கேட்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. முன்கோபத்தை குறைத்து கொண்டு ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் குறித்த தாக்கத்தை அறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதால் மிக சிறந்த ஒற்றுமையும் முன்னேற்றமும் கன்னிராசிக்காரர்களுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலையில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். 7ல் உச்சம் பெற்றிருப்பதால் குடும்ப வருமானம் உயரும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது. குடும்பத்துடன் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு. வேலையில் உங்களுடைய அதீத விசுவாசமே வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களை தகர்த்தெறிவதற்கான வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ஜென்மகேதுவின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி மற்றும் சுக்கிரன் 2 கிரகநிலைகள் வலுவாக வீற்றிருக்கும் போது அற்புதமான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நேர்வழியில் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுங்கள். அனைத்து தடைகளும் தகர்த்தெறியப்படும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று மேற்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நேர்மையான பணியும் கடினமான உழைப்பும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சுமார்ட்டாக செய்து முடித்து உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கலைத்துறை ரீதியான பணிகளை வெளிக்கொணர முடியவில்லையே, திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, பல தோஷங்கள் நம்மை சூழ்ந்துள்ளது என்ற ஒரு நிலையில் உச்சம் பெற்றிருப்பதால் அவற்றிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அனைத்து விதமான தோஷங்களையும் கலைத்துறையிலிருந்து நீக்கி உங்களது திறமைக்கு அங்கீகாரமும் விருதும் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். தேர்தலில் வெற்றி வாய்ப்பும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே கணித்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் பெண்மணிகளின் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் உச்சம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்பட போகிறது. குருவும் அஷ்டமத்தில் இருந்தாலும் மிக விரைவில் பாக்கியத்தில் நுழைய போகிறார். எனவே இந்த தருணம் கன்னிராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளுக்கு உச்சபட்ச வளர்ச்சியும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உச்சத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த வேளையில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார்.